सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्रासैक कर्मणे तत्वा श्री भारतीरं विद्यारण्य मुनीश्वरौ ब्रह्मानंदादिदं ग्रंथं व्याकुर्वे बोधसिद्धये। பஞ்சதசி கிருத்தத்துல ஆனந்த பஞ்சகம் சொல்லக்கூடிய 11ல இருந்து 15வது அத்தியாயத்துல 11வது அத்தியாயமாக யோகானந்தம் அப்படின்ற ஒரு அத்தியாயம். இதுல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்க பிரம்மம் அப்படின்றது அத்வைத்தம். அத்வைத்தமானது அது எந்த புத்தகத்தினாலையும் படிச்சு வராது. அது ஸ்வப்பிரபம், உங்களுக்கு நீங்களே அனுபவிக்கப்படுகிறது. ஸ்வப்பிரபம், ஸ்வப்பிரகாஷ், அந்நிய பிரமாண அபேட்சை இல்லை. இது புத்தகத்தையோ கண்ணையோ காதையோ மூக்கையோ நாக்கையோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது தனக்குள்ளேயே வரும் அப்படிங்கிறது. அந்த அத்வைத்தமானது தான் சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி பிரம்மா இஸ் ஈக்குவல் டு அத்வைத்தம் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? உலகத்துல அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா? இருக்கு. சுஷுப்தியில ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தமானது பொருள்களால வரவில்லை, அது சொப்பிரபமாக இருக்கிறது. உங்களுக்குள்ளேயே அது அனுபவிக்கப்படுகிறது. அந்த நிலையில கண்ணு காது மூக்கு நாக்கு எதுவும் வேலை செய்யற, மனசும் இல்ல. ஆனாலும் நீங்கள் எல்லாரும் ஒரே விதமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். என்ன ஒண்ணு, அது கூட அஜ்ஞானம் இருக்கு. அதுதான் பிரச்சனை இல்லையா? அதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால அப்போ நம்ம உடம்பெல்லாம் எங்க போறது, எங்க லயமா இருக்குன்னா எங்க இருந்து வந்ததோ அங்கதான் போறது. காத்தால எழுந்த உடனே விஞ்ஞானமய கோஷத்திலையும் மனோமய கோஷத்திலையும் வந்துடுறது. சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா, நைட் ஆச்சுன்னாக்கா 11 மணிக்கு அது போயிடுறது. இது நமக்கு மட்டுமில்ல, அனிமல்ஸுக்கும் இப்படிதான், மனிதர்களுக்கும் இப்படித்தான் அப்படின்னு சொன்னார். சொல்லி ஒரு 5 திருஷ்டாந்தங்களை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னாக்க, திருஷ்டாந்தா 46வது ஸ்லோகத்துல திருஷ்டாந்தா சகுனி திருஷ்டாந்தா சகுனிஹி ஷேனஹ குமாரஸ்ச மஹாநிருபஹ மஹாப்ராஹ்மணஹ ஏதே துர்யானந்தே ஸ்ருதீரிகாஹ. அதான் சொன்னார். திருஷ்டாந்தா சகுனி அப்படின்னு ஒரு பட்சி, சின்ன பட்சி. அடுத்த திருஷ்டாந்தம் ஷேனஹா, பெரிய பருந்து. அப்புறம் குமாரஸ்ச, ஒரு பாலன். அதுக்கப்புறம் மஹாநிருபஹ, ஒரு ராஜா, பெரிய ராஜா, சாம்ராட். அதுக்கப்புறம் ஞானி, மகாபிராமணஹா. இப்படி இதுல சகுனி திருஷ்டாந்தத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் எதுக்காக சகுனிய சொன்னார்னா, ஸ்ருதியில சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த திருஷ்டாந்தமானது சொல்லப்பட்டிருக்கு. அதனால சுருக்கமாக இருக்குப்பாது. தயதா சகுனிஹி சூத்திரேன பிரபந்தஹா திசம் திசம் பதித்வா அந்யத்ர ஆயதனம் அலத்வா வந்தனம் ஏவ உபாஸ்ரயதே. எப்படி காலில கட்டப்பட்டதான அந்த குருவியானது நாலா பக்கமும் சுத்தி 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 டயர்டாயி கடைசியில நம்ம எங்க இருக்கோமோ அங்கேயே வந்து சேர்றது அப்படின்ற மாதிரி மனிதர்களும் நம்ம அங்க இங்க சுத்தி கடைசியில என்னம்னா அந்த பிரம்மத்திலேயே போய் ஒடுங்கலாம் அப்படின்னு வந்துடுறோம் அப்படின்னு சகுனி எக்ஸாம்பிள், சூத்திரபத்தமான சகுனி எக்ஸாம்பிள் வச்சு கயர்ல கட்டப்பட்டதான பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சரி சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பருந்து இருக்கு, ஷேனஹா அப்படின்னாக்க பருந்து, கருடன். அந்த பருந்தானது என்ன பண்றது, ரொம்ப உயரத்துக்கு போகும். அங்க இங்க எல்லாம் நம்மளே பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்க இங்க எல்லாம் போய் நிறைய மீட்டிங்ஸ், நிறைய விசிட், டிக்னிட்டரி விசிட்ஸ், டிப்ளமேட்டிக் விசிட்ஸ் எல்லாம் பண்ணாலும் கடைசியில என்ன ஆகுது, தூக்கம் தானே வந்து டயர்ட் ஆயிருது. புலங்கள்லாம் டயர்ட் ஆனவங்க எவ்வளவு பெரிய சேனையாக இருந்தது. சத்யதா அஸ்மின் ஆகாஷே சேனோவா சுபர்ணோவா சாந்தா சம்ஹதா பக்ஷௌ சம்லயாயேவ. அதுவும் டயர்டாய் வந்திருப்பா. இப்படிதான் மனிதர்களும் ஏவம் சுத்தஹா, இப்படிதான் தூங்கிறவனும் கஞ்சன காமம் காமயத்தே ந சொப்னம் பஷ்யதி, அவனுக்கு எதிலையும் ஆசை இல்லாமல் சொப்னமும் பார்க்காமல் ஆழ்ந்த உறக்கத்துக்கு
கொடுப்பதற்கு ஆசைப்பட்டு வந்து அடங்கி விடுகிறான் அப்படின்னு சொன்னார். இது பிருகதாரண்ய உபநிஷத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொன்னார். இது சொன்ன பிறகு இன்னொரு 3 எக்ஸாம்பிள், இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய எக்ஸாம்பிள். அது ஸ்ருதியில சொல்லிட்டாரு, புரியுது. பாலகா குழந்தையுடைய திருஷ்டா. குழந்தையானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அதுக்கு ராகத்வேஷமே கிடையாது. சின்ன குழந்தை படுக்கையில இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது என்ன பண்றது, பசிச்சதுன்னா அழும், இல்லைன்னாக்கா அது படுக்கும் போது ஏதாவது தூக்கிட்டுனா அழும். சப்போஸ் நீங்க எப்படி அசியூம் பண்ணி அதுக்கு பசி இல்ல, எதுவும் குத்தல, நான் பசிட்டு இருக்குன்னா அந்த குழந்தை என்ன பண்றது, சிரிக்கிறது. எப்படி சார் சிரிக்கிறது, ஆனந்தமா சிரிக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் சுஷுப்தி ஆனந்தமும் இருக்கு. எதையும் எதிர்பார்க்கவே இல்லை, ராகத்வேஷமே கிடையாது. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இது ஒரு மகிழ்ச்சி லோகத்துல காணப்படுகிறது. இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ள. இன்னொரு ஒரு மகிழ்ச்சி அது என்ன அப்படின்னா, வசதியான ஒரு ராஜா இருக்கார். அவர் எப்படி, யுவாத் ஸ்யாத் சாது யுவாத் யாயகஹ ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டஹ தஸ்யேயம் பிருத்திவி சர்வா விதஸ்ய பூர்ணா ஜாதயேகோ மானுஷ ஆனந்தஹ அப்படின்னு தைத்திரிய உபநிஷத். ஒரு ராஜா இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ரொம்ப யுவாவா இருக்கார். அவருக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடியதான கெப்பாசிட்டி இருக்கு. அவருக்கு எதிரி ராஜாவே கிடையாது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். யாரும் விஷ வச்சிடுவானோன்ற பயம் கிடையாது. அடுத்த ராஜாவனால இவர் அட்டாக் பண்ணுவாரோன்ற பயங்கள்லாம் இதெல்லாம் அசியம் பண்ணி இப்படி இருக்கக்கூடியவனுடைய ஆனந்தமானது, இதுதான் மனுஷ ஆனந்தத்தினுடைய எல்லை என்று உபநிஷத் சொல்றது. இதுதான் மனுஷ ஆனந்தத்தினுடைய எல்லை. பெயர்பட்ட மகிழ்ச்சி, சுதந்திரமா இருக்கார், எதிரி கிடையாது. அப்படி இது ஒரு ஆனந்தம் நம்ம பார்க்கிறோம். குழந்தையினுடைய மகிழ்ச்சி ஒண்ணு, ராஜாவுடைய இந்த மகிழ்ச்சி ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு உலகத்துல. அவர் யார், மகா பிராமணஹா மகா விப்ரஹா. இந்த விப்ர, இந்த ஞானி, இந்த மகா பிரம்மவேதி, அவன் என்ன பண்றான், பிரம்மத்தை அறிந்தவர். அவர் என்ன பண்றாரு, 52ல சொன்னார், மகாவிப்ரோ பிரம்மவேதி லட்சணா வித்யானந்தஸ்ய பரமாம் காஷ்டாம் பிராப்யாவதிஷ்டதே. அவருக்கு நல்ல ஞானம் வந்ததுனால பிரம்மத்தை அறிந்து விட்டார். உயர்ந்த பிராமணராக இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, கிருதகிருத்தியத்துவம், அவருக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ததான ஒரு கன்டென்ஷன் இருக்கு. அவருக்கு ஒரு போதும் என்ற ஒரு கண்டென்ட்மெண்ட் அவர் கையில இருக்கு. அவருக்கு எதுவுமே தேவையில்லை, அவரால் அடைய முடியாததுன்றது எதுவும் இல்லை. அப்படி ஒரு பிரம்மத்தை அறிந்தவருடைய ஞானிகளுடைய நிலை அதுதான். இப்படி கிருதகிருத்தியத்துவம், எதை செய்யணுமோ அதை செய்தாச்சு, அப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்ற ஒரு லட்சணத்தோட இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்றார், ஒவ்வொரு அறிவிலையும் அவருக்கு தான் பிரம்மம் என்ற ஒரு எண்ணமானது வந்தது. அவர் நல்லா புரிஞ்சுட்டார். சார், இந்த அன்னமய கோஷத்தை பற்றி நாம புரிந்து கொள்ளும் பொழுது ஆனந்தமானது ஏற்படுகிறது, வித்யானந்தமானது ஏற்படுகிறது. நம்ம ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா ஆனந்தத்தை விட வசதியான ஒரு விஷயம் இருக்குப்பா, நம்மளுடைய உடல்லேயே அந்த சந்தோஷமானது இருக்குப்பா, அந்த உடல் தான் சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே, எந்த ஒரு கண்டுபிடிச்ச உடனே ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பிறகு இல்ல, ஆரோக்கியத்தை விட உடத்தியா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிராணம் தானே அப்படின்னு பிராணனால வரக்கூடிய ஆனந்தம் அன்னமய கோஷத்துல இருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை விட ஜாஸ்தி இருக்கே அப்படின்னு அதை அனுபவிச்சார். அதற்கு பிறகு மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் போக 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 மேலே வர 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 அந்த ஆனந்தம் பல மடங்காகி அவருக்கு ஜீவனுடைய ஆனந்தமானது கிடைக்கப்படுகிறது. வித்யானந்தத்தினுடைய உச்ச கட்டத்துல அவர் இருக்கார். வித்யானந்தஸ்ய பரமாம் காஷ்டா, உச்சகட்டமான பரமாம் காஷ்டா, சரியான ஒரு அந்த அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தத்தை அவர் அடைகிறார். அடைந்து பிராப்திய அவதிஷ்டதை, அதே ஜாலியா அவர் இருக்கார். அதையும் பற்றி கவலைப்படாமல் அவர் இருந்து கொண்டார். இப்படி ஞானியினுடைய ஆனந்தம், பாலனுடைய ஆனந்தம், ராஜாவுடைய ஆனந்தம், ஞானியினுடைய ஆனந்தம், இப்படி 3 ஆனந்தத்தை நம்ம பார்த்தோம். எதுக்காக இந்த 3 பேரை எடுத்தார் சார் அவரு வித்யாரண்யர்? எதுக்காக குழந்தை, ராஜா, ஞானி எடுத்தார் அப்படின்றத 53வது சொன்னார். புத்த அதிபுத்தானாம் லோகே சிதா சுகாத்மதா உதாகிருதானாம் அன்யேது சுகினோ ந சுகாத்மகாஹ. அப்படின்னாக்க மூடன், அறிவில்லாதவர்கள். அறிவு அவ்வளவு கிடையாது, ஆனாலும் ஒரு மகிழ்ச்சியில இருக்கு. அதுதான் பாலன். அதுக்கு ஒண்ணும் தெரியாது, ராகம், துவேஷம், விஷயம், நாலேஜ் எல்லாம் இல்லை, ஆனாலும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ற அறிவில்லாத நிலையிலேயே மகிழ்ச்சி இருக்கு என்பதற்காக அந்த நிலையை எடுத்த. அடுத்தது புத்தஹா, கொஞ்சம் அறிவு இருக்கு. யாரு? அந்த ராஜா, அறிவாளி ராஜா. அவன் உழைப்புன்னு வந்து பெரிய சாம்ராஜ்யத்தையே பிடிச்சு ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல சுதந்திரமாக இருக்கக்கூடியவன். அவன் புத்திசாலி, அவன் ஒரு மகிழ்ச்சி அனுபவிக்க. அதற்கு மேல ஒருத்தர் அதிபுத்தானாம், அதிபுத்திசாலி, பிரம்மத்தை அறிந்தவர். அவர்கள் எல்லாம் லோகத்துல இந்த 3 பேருடைய மகிழ்ச்சியை தான் எதுக்காக நான் சொன்னேன், நானும் நீங்களும் இதை புரிந்து கொள்கிறோம். அதனால லோகே சித்தாக சுக
சுகாத்மதா. அவளுடைய சுகாத்மத்தை லோகத்துல பிரசித்தியா இருக்கு. அதனால இந்த மூணுத்தையும் எடுத்தான். மகாராஜா குழந்தையினுடைய ஆனந்தமோ ஞானியினுடைய ஆனந்தமோ நமக்கு சொன்னா புரியுறது இல்லையா, அதுக்காக நான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இந்த மூணு கேட்டகரி இல்லாதவர்கள்லாம் தூக்கத்தை அனுபவிக்கிறார்கள் சொன்னோம். உதாகிருதானாம் அந்நேது, இப்படி உதாகரிக்கப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் அவர்கள் என்ன, அவர்கள் மற்றவர்கள் அவர்கள்லாம் துக்கமாகத்தான் இருக்கிறார்கள், சுகமாக இல்லை என்று காண்பிப்பதற்காக எல்லாரும் இருந்தாலும் எல்லாரும் ஒரு கவலையிலேயே உட்கார்ந்துருக்காங்க. இந்த மூணு பேர் கொஞ்சம் விலட்சணமாக இருக்கிறாங்க நம்மளை விட, அப்படின்றதுக்காக இந்த மூனை சொன்னேன். இதற்கு பிறகு குமாராதிபதேவாயம் பிரம்மானந்தைகதரஹ ஸ்ரீ பரிஷ்வக்தவ வேத நபாஹ்யம் நாபி சாந்தரம். அது எப்படி தாஷ்டாந்தத்துக்கு போயிட்டார். இந்த ஜெகத்து அப்படின்றது பாஷ்ய உலகம், சொப்னம் என்பது ஆந்தர உலகம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உலகம். இந்த சுஷுப்தியில நம்ம என்ன பண்றோம், இந்த வெளி உலகம் உள் உலகம் இதிலிருந்து தப்பிச்சிடும், இதை விட்டு விலகி விட்டோம். இந்த ரெண்டு உலகத்தையும் தியாகம் பண்ணலாம். இப்படி பாஷ்ய ஆந்தர உலகத்தை தியாகம் பண்ணுவதனால வரக்கூடியதுதான் நம்ம புரிந்து. நமக்கு உலகத்தோட கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் சுகமானது வராது. மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் கனவு கனவு அதை நினைக்கிறது இதை நினைக்கிறதுன்னு இருக்கிறதுனாலையும் சுகம் வராது. இது ரெண்டிலிருந்தும் நழுகி நம்ம ஒரு சுகத்துக்கு போயிட்டோம்னால் அந்த சந்தோஷமானது வருகிறது. இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு, இது எப்படின்னா ஒரு பத்தினியினால அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு தன்னுடைய மகிழ்ச்சி அனுபவிக்கும் பொழுது அவருக்கு வெளியில என்ன நடக்கிறது உள்ள என்ன கொடுக்கிறது அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேருக்கு பாருங்க, சாப்பிடும் போது கூட நல்லா அனுபவிப்பார்கள் இல்லையா, ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவான். அப்படி ரசிச்சு சாப்பிடும் போது தன்னை மறந்து கண்ணம் கூடி ஆஹா என்னமா இருக்கு இந்த பாயசம் அப்படின்னு சாப்பிடுவான். நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், கோவில்ல போய் ஒரு நல்ல சுவாமியை பார்க்கும் போது நம்மள அறியாம மனசானது ஒரு நிமிஷம் நிக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிடுறோம். நம்ம ஆக்சுவலா கண்ணை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போறோம். அந்த பாலாஜியை பார்க்கும்போது அந்த ஒரு நிமிஷம் பக்தி நமக்கு வருது. அப்படி உள்ளும் வெளியும் இல்லாததான ஒரு நிலையில் இந்த ஆனந்தமானது அனுபவிக்கப்படுகிறது இல்லையா, அத மாதிரி இல்லையா. அதனால பிரம்மானந்தத்தையும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் வைத்துக் கொண்டு நாம ஆனந்தத்தை புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் இவர் திடீர்னு உள்ளே வெளியே அப்படின்ட்டார். ஜாகிரத்து வெளியே, சொப்னம் உள்ளே, அது ரெண்டும் இல்லாதது சுற்றி. அப்படி உள்ளேன்னா என்ன வெளியேன்னா என்ன அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நான் தானே சொன்னேன், அவர் சொல்ல பாஷ்யம் ரத்யாதிகம் மிருதம் கிருஹகிருத்யம் யதாந்தரம் ததா ஜாகரணம் பாஷ்யம் நாதீஸ்வப்னாந்தரஹ. வெளியில என்ன சார், வெளியில என்ன கார்லாம் ஓடுமே சார், ரோடு இருக்கு, அந்த ரோட்ல ரத்தம் கார் எல்லாம் ஓடும் போலியோ, அதுக்கு பேர் ரத்தியம்னு பேரு. அந்த ரத்தியாதிகம் ரோட்லாம் அது என்னை விட வெளியில. வீட்டுக்குள்ள நான் இருக்கேன்னா கிருஹகிருத்யம் யதா அந்தரம், வீட்டுல இருக்கேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த ஜாகிரதானது பாஷ்ய உலகத்தை பார்க்கிறது. சொப்னஹா நாடீஸ்தா ஆந்தரஹா, அது சுஷும்னா நாடி வழியாக நம்மளுடைய நம்ம என்ன பண்றோம், அந்த இம்பாக்ட் இருக்கு, மெமரியில இருக்கக்கூடிய இம்பாக்ட், அந்த மெமரியில இருக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒண்ணு வெளியில வருது தூக்கத்துல வரும்போது. நம்மளுடைய மனசுக்குள்ளேயே நாடி வழியாக, அந்த நாடின்னு சொல்றது ஏதோ நரம்பு மாதிரி நம்ம புரிந்து கொள்ள முடியாது, அது காட்ட முடியாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வருது. அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த சுஷும்னா நாடி வழியாக ஹிருதயத்துல அது சுஷும்னா நாடியானது பரமாத்மாவோட கலந்து இருக்கும் பொழுது தூக்கமானது ஏற்படுகிறது. அது இப்படி தப்பி சென்று கண்ணுக்கு வரும்போது ஜாகிரதானது காணப்படுகிறது. அது கழுத்துக்கு வரும் பொழுது மைண்டானது வேலை செய்யறது, சொப்னத்தை பார்க்கிறான். அப்படின்னா இந்த நாடி சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி நாடிஸ்தஹா சொப்னஹா அந்தரஹா, உள்ளுக்குள்ள நாடியில பார்க்கக்கூடிய விஷயம் சொப்னம் தான். வெளியில நீங்க ரத்தியாதிகம் மாதிரி ஜாகிரத்துல நீங்க பார்க்கக்கூடிய வேக்கிங் ஸ்டேட் நீங்க வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வேற டாபிக் பாக்குறேன். 56 என்ன சொன்னா, பிதாபி சுதௌ அபிதா இத்யாதௌ ஜீவவாரணா சுதௌ பிரம்மைவனோ ஜீவஹா சம்சாரிவ அபமீக்ஷணாத். பிதா அபி உபனிஷத்தானது உபனிஷத்துல தூங்கும்போது யாருக்காவது நான் யாருன்னு தெரியறதோ, நான் ஆம்பளை தெரியறதோ, நான் பொம்பளை தெரியறதோ, நான் தான் எம்பி அப்படின்னு தெரியுமா, நான் மினிஸ்டர்னு தெரியுமா, நான் எம்எல்ஏன்னு தெரியுமா, நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியும், நான் ஒரு லாயர்னு தெரியுமா. தூக்கத்துல வந்தா நான்
நான் தான் அப்பா, தூக்கத்திலேயே நான் அப்பா தான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்பா என்ன நான் தூக்கத்துல? அப்பிதா பவதி, அப்பன் அப்பன் இல்லாமல் போய்விட்டான் தூக்கத்தில். அவருக்கு அப்பன்ற ஒரு ஃபீலிங்கு அது வரைக்கும் தூங்குற வரைக்கும் என்ன அம்மா எல்லா பசங்களும் தூங்குடா அப்படின்னு மிரட்டுறாரு எல்லாரையும். அப்பா சொன்னா கேட்கணும் அப்படின்னு. என்னாச்சு தூங்கின உடனே ஸ்டேட்டஸ் அப்பா அப்பா கூட்டு போச்சு. இந்த பிதா அபிதா பவதி எங்க மாதா அமாதா பவதி, அம்மா தான் அம்மா நினைச்சிட்டா தூங்குறா. தேவாஹா அதேவாஹா பவதி, தேவர்கள் தூங்கும் போது மாத்திரம் என்ன ஆகுது? அவர் அப்படிதான் சன்னியாசி தூங்கினா மாத்திரம் சன்னியாசி அப்படின்னு நினைச்சிட்டா தூங்க. தூக்கம் எல்லாருக்கும் காமன் சார். அங்க போயிட்டீங்கன்னா பிரம்மத்தோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா பேதமே கிடையாது. ஆம்பளையாவது பொம்பளையாவது சாமியாவது பூதமாவது எல்லாம் கிடையாது. அப்பாவாவது அம்மாவாவது எல்லாம் ஒரே. தேனஹா அஸ்தேனஹா பவதி, திருடன் தூங்குறான். அவன் திருடனாவா தூங்குவான்? அவனும் தேனஹா திருடன், அஸ்தேனஹா திருடன் திருடன் இல்லாமல் ஆகிதான். அப்புறம் சாண்டாளஹா அச்சாண்டாளஹா பவதி, கீழ்பிறப்போட இருக்கான். தூங்கும் பொழுது அவனும் நீங்களும் ஒண்ணுதான், அதை புரிந்து கொள்ளுங்க. தாபசஹா அதாபஸ்தி பவதி, ரொம்ப தபசெல்லாம் பண்ணுவார் சார் அப்படின்னு. நீ என்ன வேணாலும் பெரிய யோஜத்துல கில்லடியா இருக்கட்டும், நீ தூங்கும் போது என்ன என்ன மாதிரிதான் நீ தூங்க. அப்ப ரிச்சாகார மாதிரிதான் தூங்க ஆகும். ராஜாவா இருந்தாலும் சரி, ரிச்சாகாரனா சரி, ஆம்பளையா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும், தேவனா இருந்தாலும் சரி, திருடனா இருந்தாலும் சரி, சண்டாளனா இருந்தாலும் சரி, தபஸ்வியா இருந்தாலும் இதுதான் சார் உலகம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிதாபி சுப்தௌ அபிதா, அதுக்காகதான் ஆதௌ ஜீவத்வவாரணா, கிட்ட இருக்கக்கூடிய ஜீவத்தன்மை அந்த சமயத்துல மறுக்கப்பட்டதை உணர்ந்தீர்களா? நீங்க பண்ணும்போது நான் தான் கண்ட்ரோல், என்ன ஆட்டம் ஆடினோம். தூக்கத்துல எல்லாம் போச்சு சார், எல்லாம் போச்சு. தூக்கத்துல என்ன ஆனீங்க? சுதௌ பிரம்மைவ நோ ஜீவஹா, சுதௌ பிரம்மைவ ந ஜீவஹா, அந்த சமயத்துல பிரம்மன் தான் சார், ஜீவன் இல்லை. சம்சாரித்வ அசமீக்ஷண, சம்சாரித்துவங்க காணப்படவில்லை சார். உங்களுக்கு கவலையோட ராத்திரி படுக்கும் போது எத்தனை கவலையோட படுத்தீங்க, ஆனா தூங்குற அந்த நேரத்துல ஏதாவது ஒரு கவலை இருந்தா சாரியுடைய நிலையில ஒரு துக்கமும் இல்லாமல் தூங்குங்கள். இதுதான் அவன் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ எனக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? இது எதுக்கு எனக்கு சொல்றீங்க? பாயிண்ட் வரேன். இந்த தேகத்திலே நான் பிதா, நான் மாதா, நான் தபஸ்வி, நான் ராஜா அப்படின்ற அபிமானம் ஐடென்டிபிகேஷன் வந்ததே ஆனால் துக்கம் வரும். அந்த துக்க ஐடென்டிபிகேஷனை விட்டு நீங்கள் பிரம்மத்தோட லயமாகினீங்கன்னா உங்களுக்கு சுகமானதுதான் ஏற்படும், சொரூப சுகமானது மட்டும்தான் ஏற்படும் என்று புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். பித்ருத்வாதி அபிமானஹா யஹா சுக துக்கரசஹி தஸ்மின் அபகதே ஈர்ணஹா சர்வான் சோகான் பவஜயம். சம்சாரித்வத்தை வாரணம் பண்ணு. எப்படி அப்படின்னா ஈர்ணஹா ஹி ததா சர்வான் சோகான் ஹிருதயஸ்ய பவதி அப்படின்னு பிரகதாரண்ய வாக்கியம். அதை அப்படியே பிதா மாதா ஆம்பளை பொம்பளை டாக்டர் இன்ஜினியர் இப்படின்ற ஒரு அபிமானங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துக்கம் 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 தான். அந்த ஐடென்டிட்டியை தயவு செய்து விட்டு விடுங்க. பிரம்மத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன ஜீவனோட ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு துக்கம் தான். பித்ருத்வாதி அபிமானஹா யஹா தஹா சுக துக்கரஹா, அது சில சமயத்துல சுகத்தை கொடுக்கும், சில சமயத்துல துக்கம் கொடுக்கும். இதுதான் நீங்க அனுபவிப்பீங்க. அப்படின்னு ஒரு அபிமானம் இந்த பாடியில வச்சுட்டீங்கன்னா அதுதான் சுகத்துக்கு அபிமானம். அனுபவம் பாருங்க, இல்ல பாருங்க, ஸ்தூல தேகத்துல அபிமானம் வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அதுல வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க, அதுல வரக்கூடிய அனுபவிக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருனாக்க என்ன கோபம் வருவது, துயரப்படுறது வந்தாலே தொந்தரவு சார் அப்படின்னு ஒரு சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையில என்ன சார் இருக்கு? வார்த்தையானது ஏதாவது பண்ணுவோம் இல்லையா? இப்போ வார்த்தை பண்ணணும்னா எல்லாருக்கும் தானே பண்ணணும். வார்த்தையானது அஃபெக்ட் ஆகணும்னா எல்லாருக்கும் தானே. 2 பசங்களா இருக்காங்க, அப்பா ரொம்ப வேண்டிய பையன், இன்னொரு பையன் கழுத அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு பையன் ஒரே கோச்சிக்கிறான், அப்பா என்னையே திட்டார். ஒரு பையன் கோச்சிக்கவே இல்லை, அவர் சொன்னது என்ன ரூரல்ல கழுதன்னு சொல்லியிருக்காரு. ஒரே வார்த்தையா இருந்ததுன்னா ஏன் இவன் அதை ஐடென்டிஃபை தேகத்தோட ஐடென்டிஃபை பண்ணி என்னை அப்பா திட்டாருன்னு நினைச்சதுனால இவன் துக்கத்தை அனுபவிக்கிறான். அவன் கைடி விட்டா அவன் அனுபவிக்கிறான். இதுதானே எல்லாத்துக்கும் காரணம், மனசு தானே காரணம். நீங்க உங்க மனசுல அம்மா அப்பா அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. பரமாத்மா ரொம்ப அழகா சொல்றாரு, பேரண்ட்ஸ் எல்லாம் ஓனர்ஷிப்பை கிளைம் பண்றதுனாலதான் இந்த ஜெனரேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வருது. அவர் கஸ்டோடியன். பகவான் கொஞ்ச நாள் இவர் மூலமா அவனை பிறப்பிக்க வச்சிருக்காரு, அவன் செய்த பூர்வ கர்மாவனால அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம அவனை அடக்க மாட்டோம். இப்ப என்ன ஆகுது? அப்பாவும் அம்மாவும் ஓனர்ஷிப், நான் சொல்றதை கேட்கணும். இதுலதான் பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது இல்ல.
இல்லை. ஏன்? இந்த ஐடென்டிட்டி அந்த மனசனால அதை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாததுனால இவர்களுக்கு சுகமோ துக்கமோ வந்து தாக்காது. அவன் நல்லா படிச்சு பாஸ் பண்ணா இவர் ஒரே ஆபீஸ்ல எல்லாருக்கும், அவன் ஏதாவது திட்டிட்டு போயிட்டானா இவர் துக்கமா ஆபீஸ் லீவ் போட்டு விட்டாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? இவர் ஐடென்டிட்டி யுவர் பாடி தட் ஐ ஆம் தி பிதா. எனக்கு இந்த ஒரு அடியாயம் நடக்கலாமா அப்படின்றதால இந்த நிலையை தாண்ட வேண்டும். இந்த நிலையை தாண்டி இந்த ஐடென்டிட்டியை விட்டுட்டு பிரம்மத்தினுடைய சொரூபம் தான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சா தஸ்மின் அபகதே, இந்த தேக அபிமானம் அபகதமாகி விட்டதே ஆனால், இது விலகி விட்டதே ஆனால், சர்வான் சோகான் ஈர்ணஹா பவதி அயம். இதே ஆளு ஒரு நாலேஜ் வந்த பிறகு இந்த சோகங்களை எல்லாம் தான் தீர்ணஹா தாண்டினவன் கடந்தவனாக ஆகினான். உபனிஷத் அது நமக்கு 4வது அத்தியாயத்துல 3வது பிராமணத்துல பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லிக் கொடுத்தது. அப்படி இப்போ துக்க நிவர்த்தி மாத்திரம் இல்ல, ஆனந்த பிராப்தி கூட இந்த தூக்கத்துல இருக்கு அப்படின்னு பிருகதாரண்யர்கள் சொன்ன மாதிரி சுக்லயஜுர் வேதத்துல ஒன்று சொன்னேன். இப்போ அதர்வண வேதத்துல கைவல்ய உபனிஷத்துன்னு ஒரு அழகான உபனிஷத்து. அந்த உபனிஷத்தானது என்ன சொல்றது? சுஷுப்தி காலே சகலே விலீனே தமசா வ்ருதா சுகஸ்வரூபம் உபைதீதி ப்ரூதே ஹி ஆதர்வணி ஸ்ருதி. சுஷுப்தி காலே, இந்த காலத்தில் சகலே எல்லா விஷயங்களும் கண்ணு காது அபிமானம் நானு பணக்காரன் ஏழை எல்லாம் போயிடுச்சு. விலீனே எல்லாம் லயமாயிடுச்சு. ஏன்? அது மட்டும் இல்ல சார், இன்னொன்னு நடந்துருக்கு. தமோபிபூதா சுகரூபமேதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. தமசா வ்ருதா கூடவே இன்னொன்னு வருது. இந்த பாயிண்ட் இனிமே நம்ம பிடிச்சிட்டு போறோம். இதுதான் டிஸ்கஷன். ஆனந்தம் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு சுகமகம் அப்ஸ்வாப்சம் நகிஞ்சிதவே விஷம் அப்படின்னு வேற சொல்ல போறோம். எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தெரியுமா சார் இருக்கு? நான் ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். அது வரைக்கும் இப்ப டிஸ்கஷன் பண்ண. இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்துதான் அவன் கொடுக்கறான். ஒரு மண்ணும் தெரியல சார் எனக்கு தூங்கும்போது. அஜ்ஞான காட அஜ்ஞானத்துல இருந்தா ஒன்னும் தெரியல சார். அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன், ஆனந்தமா தூங்கினேன், அடிச்சு போட்ட மாதிரி ஒன்னும் தெரியாம தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கும்பொழுது ஆனந்தமும் வருகிறது, கூடவே அஜ்ஞானத்தினால சூழப்படுகிறான். தமசா ஆவருதா, தமசு அஜ்ஞானம் இருட்டு, இருட்டுனால மூடப்பட்டவனாக இருந்து அவன் சுகரூபம் உபைதி இதி ப்ரூதே. இதையும் கணக்குல எடுத்துட்டுதான் நான் ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு அவன் சொல்றான். சுகஸ்வரூபம் உபைதி, சுகஸ்வரூபத்தை அடைகிறான். அப்படி அஜ்ஞானத்தோட சேர்ந்துதான் இவன் ஆனந்தத்தை அடைகிறான் என்று ப்ரூதே சொல்லுகிறது. எது? ஆதர்வணி ஸ்ருதி, அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான கைவல்ய உபனிஷத்தும் இதை சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல சார், சுதி சொல்லணும், இது சொல்லணும், ஒரு டிஸ்கஷனே வேணும். அவாவாளுக்கு அவாவாளுடைய அனுபவம் போதும் இல்லையா? அவாவாளுடைய அனுபவமே பிரதானமாக சுகம் அப்ஸ்வாப்சம் அத்ராஹம் நைவ கிஞ்சிதவே விஷம் இதி சுதே சுகா ஞானே பராம்ருஷதி சோதிதஹ. சுகம் அஸ்வாப்தம் அப்ஸ்வாப்சம், நான் சுகமாக இனேன். அப்ஸ்வாசம் அப்ஸ்வாப்சம், அஸ்வாப்சம் அப்படின்னாக்க சுஷுப்தி நிலையை நான் அடைந்தேன், அப்ஸ்வாப்சம் அடைந்தேன். அது எப்படி இருந்து? சுகம் அஸ்வாப்சம், சுகமான ஒரு நிலையை நான் அடைந்தேன். அது மட்டும் சொல்றது இல்ல, நகிஞ்சிதவே விஷம், எனக்கு எதுவும் காணப்படவில்லை, எந்த அறிவும் இல்லை அப்படின்னு இவன் சொல்றான். சுத்தி சொல்றது நம்மளுடைய அனுபவமும் அப்படித்தான் இருக்கு. அத்ராகம் நவை கிஞ்சிதவே, அந்த நிலையில நாம எதையுமே அறியவில்லை, சுகமாக தூங்கினேன். அத்த அந்த நிலையில் நவை கிஞ்சிதவே, எதையும் நான் அறியவில்லை அப்படின்னு தூக்கத்துல சுக அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா சுக அஜ்ஞானே, சுக அஜ்ஞானே. இது எப்ப சொல்றான் அவன்? உதிதஹா பராம்ருஷதி, தூங்கி எழுந்த உடனே சொல்றான். உதிதஹா தூக்கத்துல இருந்து எழுந்தவன். தூக்கத்துல இருக்கும்போது அவனுக்கு ஒண்ணும் தெரியல. தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு இவன் என்ன சொல்றான்? ஞாபகப்படுத்திக்கிறான். பராமர்ஷம் அப்படின்னா ரிகலெக்ஷன். திருப்பி ஒரு தடவை ரிகலெக்ட் பண்றான், என்ன நடந்தது. பராமர்ஷதி சுத்து சுக்கம் அஜ்ஞானம் இருந்தது என்று இவன் இப்போ ரிகலெக்ட் பண்றான். எப்ப? அப்ப தூங்கும் பொழுது பண்ணல, பின்னாடி சரி சார். எப்போ ரிகலெக்ஷன்றது எப்போ வரும்? ஒரு தடவை நீங்க அதை ஞாபகப்படுத்திங்க, ஒரு தடவை அனுபவிச்சாதானே ஞாபகமானது வரும். முதல்லயே ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது ஞாபகம் எப்படி சொல்ல முடியும்? முதல்ல நாலேஜ் தான் வரும், அதுக்கப்புறம் அவரை பார்க்கும் பொழுது ஞாபகமானது வேலை செய்யும் இல்லையா? அதே மாதிரி பராமர்ஷா அப்படின்னு சொன்னதுனாலேயே நமக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை இப்போ ரிகலெக்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு இந்த ஒரு சூட்சமான விஷயம் அதுல இருக்கு. பராமர்ஷோ
பாதி சுகம் அஜானதீதஹ ததஹ. ஞாபகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாபகம்னு சொன்னாலே ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை இப்போ ரிகலெக்ட் பண்ணிக்கிறோம். ஞாபகம் ரிகலெக்ஷன் அப்படின்னு பராமர்ஷா அப்படின்னா அனுபூதே, அது அனுபவிக்கப்பட்டதால் தான் அது இருக்கும். ஆசி அனுபவா ததா அப்படினால இவருக்கு ஏற்கனவே அனுபவம் உண்டு அப்படின்னு. அந்த அனுபவம் எப்படி தெரியுது? ஜாகிரத்துல என்ன நடக்கிறதோ அது எனக்கு தெரியுது, சொப்னத்துல என்ன நடக்கிறதோ அது எனக்கு தெரியுது, தூக்கத்துல என்ன நடக்கிறதோ அது தெரியுது. அப்படின்னா இந்த மூணுத்துக்கும் வேறான சாட்சியினுடைய காரியம் தானே அது. அதனால சிதாத்மத்வாத் ஸ்வதோ பாதி, அது சிதாத்மாவாக இருக்கக்கூடிய எந்த நான் முயற்சிட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் இந்த மூணுத்துக்கும் வேறாக இருந்த காரணத்தினாலதான் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிகிறது. சிதாத்மத்வா ஸ்வதஹா பாதி, அது எப்படி தெரியுது? அறிஞ்சது சார், எல்லாம் நீங்க சொல்லலாம் மைண்ட்ல அறிஞ்சது அப்படி சிதாபாசனாக இருந்து சித்தனுடைய ரிஃப்ளெக்ஷனாலதான் இதெல்லாம் அறிகிறான். ஸ்வதஹா பாதி சுகம் அஜான தீஹி ததா. முதல்ல அந்த பிரகாசத்தினாலதான் அறிவின்மையானது அப்படின்றதும் தீஹி ஞானமும் ஏற்படுகிறது. இன்னொரு விஷயம் சொல்ற விஞ்ஞானமானந்தம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. விஞ்ஞானமானது பிரம்ம விஞ்ஞானம் ஆனந்த ஸ்வரூபம், பிரகாசமாக இருக்கக்கூடிய சுகம் பிரம்மம் அப்படின்னு. பிரம்ம விஞ்ஞானம் ஆனந்தம் இது வாஜசனேயினா, வாஜசனேயிகள் அப்படின்னு சொன்னா சுக்ல எஜுர்வேதிகள். சுக்ல எஜுர்வேதிகள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? பிரம்ம விஞ்ஞானம் தான் ஆனந்தம், பிரம்மத்தை அறிவதுதான் ஆனந்த ஸ்வரூபம் என்று கூறுகிறார்கள். பட்டந்தி என்றுதான் அவர்கள் படிக்கிறார்கள், உரைக்கிறார்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதஹா ஆகையினால சொப்பிரகாசம் சுகம், சொப்பிரகாசமான ஒரு சுகம் வருமையானால் அது பிரம்மத்தில் இருந்துதான் வர வேண்டும். அந்த பிரம்மத்தில் இருந்து வரக்கூடியதானது அது என்னவாறு? ஞானமாக இருக்கலாம், அஜானமாக இருக்கலாம், ஆனந்தம் ஆனந்தம் தான் அது, இதரத்தை அதை தவிர வேறில்லை அப்படின்னு நமக்கு ஸ்ருதியும் கற்றுக் கொடுக்கிறது. அஜானம் தத்ர லீனௌ தௌ விஞ்ஞான மனமயௌ மனோமயௌ தயோர்ஹி விலயாவசா நித்ரா அஜானம் ச சைவஹி. அங்க இன்னொன்னு அஜானமானது எது? அஜானம் தத்ர லீனோ, அஜானமானது தூக்கத்துல இருந்துச்சு. நான் தூங்கும் பொழுது நான் எப்படி தூங்குறேன்றது எனக்கு தெரியல, நாம்பளையான்னு தெரியல, பொம்பளையான்னு தெரியல, எப்படியோ தூங்குறேன், இப்படி எல்லாம் இருப்பேன். ஆனா காத்தால எழுதோன்னு நான் ஆனந்தமாக தூங்கினேன், நான் ஒண்ணும் தெரியாம தூங்குறேன் அப்படின்னு சொல்றிய. எங்க சொல்ற? இந்த ஜாகிரத்துல மனசுனால அதை ரிகலெக்ட் பண்ணி அப்படிதான் சொல்றேன். ரிகலெக்ட் பண்ணி நான் சொல்லிடுறேன். ரிகலெக்ட் பண்ணி சொல்லும் போது அந்த அஜ்ஞானமானது லீனமாயிட்டு, அஜ்ஞானம் என்பது எதுவோ அதுலதான் இந்த விஞ்ஞானமயனும் மனோமயனாகவும் இருக்கக்கூடியவர்கள் லீனமாயிருந்தா. இப்ப காத்தால எழுந்த உடனே இவனுக்கு ஞாபகம் வந்து மனசோட சேர்ந்தான். மனோமயம்னா என்ன அர்த்தம்? உணர்வுகளோட இருக்கக்கூடியது. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? அன்னமய கோஷத்துல இருந்து பேசுவோம். பாதி நேரம் நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம்? சார் உங்க வெயிட் 75 kg சார், உங்களுடைய அக்கௌண்ட்ல கையெழுத்து போட்டீங்களா சார்? கையெழுத்து போட்டேன் சார். ஆபீஸ் போயிட்டீங்களா சார்? வந்து சார். யார் சார் வந்திருக்கு? ஆத்துல நாகோபால் வந்திருக்கேன் சார். இப்படின்னு நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அன்னமய கோஷத்துல ஐடென்டிஃபை ஆகும். சில சமயத்துல நான் பசிதாகம் எல்லாம் இருக்கும்போது அப்ப எனக்கு ஐ எம் ஹங்கரி, ஐ எம் thirsty அப்படின்னு சொல்லும் போது பிராணமய கோஷத்தோட ஐடென்டிஃபை ஆகுது. ஏதோ ஒரு கோஷத்தோட ஐடென்டிஃபை ஆகிதான் நான் பேசுறது வழக்கம். இல்ல உணர்வு பூர்வமா சார் ஒரு கனடா சார் போலாமா வானாமான்னு யோசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும் போது மனோமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்ல சார் போகதான் போறேன் சார், என்னோட மீட்டிங் நான் இல்லாம நடக்காது சார், வாங்குற சம்பளத்துக்கு ஐ ஷுட் டு சம் ஜஸ்டிஸ் சார் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது நான் விஞ்ஞானமய கோஷத்துல ஐடென்டிஃபை. எனக்கு ஒன்னும் தெரியாம தூங்கினேன் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனந்தமய கோஷத்துல இருந்துட்டேன். இப்படி இருக்கிறது நான் தூங்கினேன், நான் ஆனந்தமாக தூங்கினேன், எனக்கு ஒன்றும் தெரியாமல் தூங்கினேன் அப்படின்னு எந்த நிலையில சொல்றீங்க? விஞ்ஞான மனோமயோ, விஞ்ஞானமயத்திலேயோ மனோமயத்திலேயோ நாம சொல்லுவோம். இந்த ரெண்டும் அந்த சமயத்துல இல்ல, இப்ப திரும்பி வந்துச்சு, லயமாயிடுச்சு. தயோர்ஹி விலயாவதா, ரெண்டுமே அப்ப எப்படி இருந்தது? தூக்கத்துல லயம், விசேஷமான லயமாக இருந்தது. அந்த ஒரு நிலை இந்த விஞ்ஞானமயனும் மனோமயனும் ஆனந்தமயனும் இவர்கள்லாம் இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடியதுதான்
நாம அஜ்ஞானம்னு சொல்றோம், நித்ரான்னு சொல்றோம். அஜ்ஞானமானது என்ன அர்த்தம்? மனசும் புத்தியும் வேலை செய்யறதுனால ஞானம் வரும். ஆனா அன்னமயன்ற ஞானமும் வரணும்னாக்க மனோமயம் விஞ்ஞானமயத்தினுடைய டிபெண்டன்ஸ் நமக்கு வேற. இந்த ரெண்டுமே இல்லாம ஞானம் வராது. இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு நிலைக்கு பேர் தான் அஜ்ஞானம். ஏன்னா தூக்கத்துல இல்ல, அது அப்புறம் வந்ததுப்பா. தூக்கத்துல இந்த ரெண்டு நிலையும் இல்லை. அதனாலதான் இதுக்கு பேர் நித்ரா அல்லது அஜ்ஞானம். நித்ரா அஜ்ஞானம் நித்ரை என்றும் அஜ்ஞானம் என்றும் அதுக்கு சாயேவகி அந்த அவஸ்தைக்கு பேர் தான் அஜ்ஞான அவஸ்தை அப்படின்னு. சரி சார், சுஷுதியில விஞ்ஞானமயம் இல்லைன்னா அப்போது அவன் அனுபவித்ததான சுகத்தையும் அஜ்ஞானத்தையும் எப்படி சார் நினைக்க முடியும்? ஆனே இல்ல. அப்ப காத்தால இருந்த உடனே எனக்கு எப்படி சார் தோணுது? நான் நல்லா தூங்கினேன், சந்தோஷமாக தூங்கினேன், ஒன்றும் தெரியாம தூங்கினேன், எப்படி சார் தெரியும்? அங்க இருந்திருந்தாதான் தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? விஞ்ஞானமயனோ மனோமயனோ அந்த இடத்துல இல்ல, அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம்னு பேரு, அதுக்கு பேர் தான் நித்ர அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லி என்னுடைய கேள்வி. எழுந்த உடனே நான் சொன்னேனே, நான் நன்றாக ஆனந்தமாக தூங்கினேன், ஒன்றும் அறியாமல் தூங்கினேன் அப்படின்னு சொன்னேன். நான் எப்ப சொன்னேனோ அப்ப பராமர்சம் இருக்கு. அப்ப நான் தானே அங்க தூங்கி இருக்கணும். நான் தூங்கும் போது இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா? ஞானமனம் விஞ்ஞானமனம் இல்லன்றீங்களா? இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறது? நெய் இருக்கு. இந்த நெய்க்கு ரெண்டு விதமான குணங்கள் இருக்கு. அது அட்மாஸ்பியரையும் வாயுவோட சேரும் பொழுது கட்டி தட்டி போயிடுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மழையில போய் நம்ம பார்த்து நெய்ய எடுத்து பாத்தீங்கன்னா அது அப்படியே கட்டியா இருக்கு, கனமாக இருக்கு. அதையே என்ன பண்ணிட்டா அடுப்புல போட்டு குடிக்கினாங்க, அதையே ஹோமத்துல போட்டாங்க, அது திரவமாக இருக்குது. நெய்யி சில சமயத்துல திரவமாகும், சில சமயத்துல கனமாகவும் இருக்கிறது நாம பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் பாயுது. விலீன கிருதவஜாத்யாத்யானமயோ கணா விலீனாவசா ஆனந்தமய சப்தேன கத்யதே. இலகின நெய், விலீன கிருதவத், இலகின நெய் போல இருந்தது. அப்போ பின்னாடி அது எப்படி ஆயிடுச்சு? விஞ்ஞானமய கனமாக விலகி இருந்தது. காத்தால எழுந்த உடனே அது கனமாக, அந்த விலீன அவஸ்தையில விலகினமான ஒரு நிலை இருந்த அது ஆனந்தமயன் அப்படின்னு அதுக்கு தேம்ப பேரு. எப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு கோஷம் தான். விஞ்ஞானமய கோஷத்தை புரிஞ்சுக்கிறது ஈஸி, ஏன்னா நம்ம இன்டெலிஜென்டா இருக்கும். மனோமயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய நிலை மனோமய நிலை, அறிவு பூர்வமாக இருக்கக்கூடிய நிலை இது. இந்த ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னாங்க சிதாபாசம் தான். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தான்? டார்மெண்டா இருந்தான் தூக்கத்துல, பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருந்தான். தூங்கினா காத்தால எழுந்த உடனே அந்த ஆனந்தமய கோஷத்துல இருந்து வெளியில வந்து அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு அதை தெரியப்படுத்தி உடனே அவன் என்ன சொல்ற? நான் தூங்கினேன், நான் பிரமாதமாக தூங்கினேன், ஒன்றும் தெரியாம தூங்கினேன், ஹாப்பி ஸ்லீப் அப்படின்னு சொன்னான் இல்லையா? பதார்த்தம் ஒன்றாக இருந்தாலும் அது மாறி மாறி உறையும் நிலை, உரையா நிலைன்னு ஒரு நெய் இருக்கிறா போல ஆனந்தமயனும் விஞ்ஞானமயனும் நிலையில வேறுபட்ட போதிலும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் அப்படின்றதுனால பராமர்சத்தின்னு சொன்னப்பா. நான் பராமர்சத்தின்னு நீ எப்படியா சொல்ல முடியும்? பராமர்சத்தின்றது மனோமயனும் விஞ்ஞானமயனும் இல்லாத போது எப்படி அவனுக்கு ஞாபகம் வரும் ஆனந்தமயனுக்கு அப்படின்னு மனசுல வச்சிருந்து நீ கேள்வி கேட்ட. உனக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் இந்த நெய் எக்ஸாம்பிள சொல்றான். இந்த ஆனந்தமயனும் ஒருங்கின நிலையில தான் இருக்கான் அப்படின்றத சொல்லணும். இப்போ எப்படி? தூங்கத்துக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் புத்தி விருத்தியானது இருந்தது. அதுல பிரதி அந்த புத்தி விருத்தி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சிதாபாசம். எனக்கு இப்ப குடத்தை பார்க்கும் பொழுது இது குடம் அப்படின்னு அறிவு, அதை விட்டுட்டு பக்கத்துல ஒரு துணியை பார்த்தோம், துணியை பார்க்கும்போது இது துணி அப்படின்னு அறிவு. இப்படி என்னுடைய கண்ணு எதெல்லாம் பார்க்கிறதோ அப்போ என்னுடைய தாட்டானது அதை நினைக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நான் பார்த்து கொண்டே மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லா தாட்ஸும் அப்படித்தானே இருக்கு. நம்மளுடைய தாட் எல்லாமே ஒவ்வொரு விருத்தியும் வருகிறது. அதே மாதிரிதான் இந்த புத்தி விருத்தி, அதே மாதிரிதான் ஆனந்தமய விருத்தி, அதே மாதிரிதான் அன்னமய விருத்தி, அதே மாதிரிதான் பிராணமய விருத்தி அப்படின்னு சொல்லி இந்த விருத்தியினுடைய விஷயத்தை சொல்ல போறார். இந்த விருத்தியினுடைய விஷயத்தை மாண்டூக்கியோபனிஷத்துல ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கு. சுஷுப்தஸ்தானஹா ஏகீபூதஹா பிரக்ஞான கணஹா அப்படின்னு சொல்லி அங்க பிரக்ஞான கணஹா. அதனாலதான் வித்யாரண்யரானவர் அதை சொல்றதுக்காக தான் அவர் இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? விஞ்ஞானமயோ விலீன கிருதவத் பச்சாத்யா விஞ்ஞானமயோ கணஹா விலீனாவசா ஆனந்தமய சப்தேன கத்யதே அப்படின்னு சொன்னதுனால அவர் எப்படி இருக்கார்? அந்த சமயத்துல ஆனந்தமயமாக இருக்கிறார், ஆனந்த புக்காக இருக்கிறார், ஆனந்தத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.
அந்த நிலையில தான் அவர் ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ சர்வஜ்ஞா ஏஷ அந்தர்யாமி ஏஷ யோனிகி சர்வஸ்ய பிரபவாப்யயோகி பூதானாம் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயத்தை சொல்றதுக்காக அவர் பிரயத்தனம் பண்ணி எப்படி நம்மளை கூட்டிட்டு வராரு அந்த கையை பிடிச்சிருந்தாங்க. அப்பா ஜீவனும் அவியும் சேர்ந்தாங்க. இந்த கான்சியஸ்னஸும் இந்த அவித்தியும் சேர்ந்ததுன்னா சிதாபாசனா இருக்கான், ஜீவனா இருக்கான். இந்த சித்தும் மாயையும் சேர்ந்ததுன்னா அது ஈஸ்வரனாக இருக்காம்பா. இந்த தூக்கத்துல நம்ம இருக்கக்கூடிய பிராக்யன் எனக்கூடிய நிலையானது இண்டிவிஜுவலா பார்த்தேன்னாக்க பிராக்யன்ற நிலை பிரஜான கனமான ஒரு நிலைப்பா. ஆனா டோட்டலா பார்க்கும்போது அதுதான் ஈஸ்வர தத்துவம்பா அப்படின்னு சொல்லி விஸ்வன் என்கிற தத்துவம் விராட் ஸ்வரூபம் மனசு தைஜசன் எனக்கூடிய தத்துவம் ஆனது இரண்ய கர்ப்பர் என்றும் பிராக்யன் எனக்கூடிய நிலை இண்டிவிஜுவலா இருக்கிறது எஸ்டியில இருக்கிறது சமஷ்டியில ஈஸ்வரனாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி உபனிஷத் சொல்றது. அந்த ஒரு பெரிய டீச்சிங் உபனிஷத்து டீச்சிங்கும் அப்படியே சேர்க்கப்படுற அது ஒரு நல்ல போர்ஷன். இதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.